Hello everyone. இன்னைக்கு வந்து ஒன் டே ஒன் பேரா ஜம்பிளில் டே 29 பேரா ஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பேரா ஜம்பிள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு பிஃபோர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், தென் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ பேரா ஜம்பிளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த தர்ஃபோர், இட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்காதுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ பேலன்ஸ் இருக்க 3 சென்டென்ஸ் வச்சு போகலாமா? ஓகேங்களா? இப்போ ஏன்னா தர்ஃபோர் அப்படின்றது ஒரு ரிசல்ட்டை குறிக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ அது ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. இட்டீஸ் அப்படின்றது வந்து இட்டுன்றது ஒரு ப்ரொனவுன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த இட்டு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ இதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. அப்போ பேலன்ஸ் 3 சென்டென்ஸில் தான் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரப்போகுது. அப்போ நான் அந்த 3மே வந்து நான் ஃபுல்லாக படித்தாதான் எனக்கு எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ நான் ஃபஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன். Securitization Act provide teeth to bank to deal well with such defaulters. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட், செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் அப்படின்றது என்ன ப்ரொவைட் பண்ணுது? டீத் அப்படின்னா டு பேங்க்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க. டு டீல் வெல் வித் சச் டிஃபால்ட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் அப்படின்றது இங்கே என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா, பேங்க்குக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, இப்போ இந்த பணம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் வந்து பேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த முன்னாடி பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கான ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அப்போது எனக்கு இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னா இங்கே வந்து அந்த ஆக்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது? பேங்க்குக்கு டிஃபால்ட்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபுல் இது வந்து தராங்க. அப்போது சம்திங் ஏதோ வந்து இந்த பேங்க்குக்கும் இந்த டிஃபால்ட்டர்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சி படிக்கிறேன். ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் த பாரோவர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், இப்போ கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து திரும்ப அந்த பணத்தை வாங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவுமே ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்லலை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயத்த தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவுமே வராது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்ட்ரல் தீம் கொண்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இப்போது இங்கே எனக்கு சியில் படிக்கும்போது என்ன தெரியுது? சாரி, மொத்தம் இது 6 சென்டென்ஸ், எஃப்மே இருக்குது. ஓகேங்களா? ABCDEF 6 சென்டென்ஸ் இருக்குது, நாட் 5 சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சியில் என்ன சொல்கிறாங்க? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தான் ரெக்கவரி ஆஃப் லோனுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஏல செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட், இங்கே என்ன பற்றி பார்த்துருக்கோம் நம்ம? லோன்ஸ் வந்து கடன் வாங்கினவங்க கிட்ட வந்து திரும்ப பெறுறது தான் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த செக்யூரிட்டேஷன் ஆக்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம்? டிஃபால்ட்டர்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுல் இது கொடுக்குறாங்க, ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஸோ அதனால் அப்போது வந்து ஏதோ ஒரு பேங்க்கு ஏமாந்து போகிறாங்க, கடன் வாங்குறவங்க, பேங்க் கிட்டேருந்து இந்த லோன் வாங்குறவங்க திரும்ப பே பண்ண மாட்டாங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அதுதான் அந்த சென்ட்ரல் தீம். அது எந்த பேசேஜில் பேசுகிறாங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, மோஸ்ட் பேங்க்ஸ் தீஸ் டேஸ் ஹவ் பீன் ஃபேஸிங் எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபேஸிங் எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், அதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தான் இந்த ரெக்கவரி ஆஃப் லோனுன்னு சொல்லலாமா? அப்போது எனக்கு இந்த இடத்துல ஈயும் சியும் பேர் ஆகுதா? கரெக்டாக? ஏன்னா இங்கே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் பேங்க் இப்போது என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னா லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதை சொல்லிவிட்டு ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் த பாரோவர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் சொல்லலாமா? ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே
அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளமில் எதுனா ரெக்கவரி ஆஃப் லோனுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஈயும் சியும் பேர் ஆகுது. அதே மாதிரி இ வந்து ஜென்ரலாக இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் பேங்க்ஸ் வந்து இப்போ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி தான் வந்து பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் இருக்கும். அப்போது பேலன்ஸ் இருக்குது எஃப்யும் நம்மளுக்கு படிச்சிட்டோன்னா இயா எஃப்ஆ அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த borrowers don't have enough money to repay. ஸோ இங்கே வந்து நிறைய பாரோவர்ஸ்க்கு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட திரும்ப காசு கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா அதில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பிக்கெஸ்ட் ஏன் வந்து கடன் வாங்கினவங்க திரும்ப கடன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து போதுமான காசு இல்லை அப்படின்னு சொல்லலாமா. அப்போ இந்த இடத்துலேயே இசிஎஃப் பேர் ஆகுது. கரெக்டாக? ஏன்னா எனக்கு ஈல என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் பேங்க்ஸ் வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் தான் இந்த ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் த பாரோவர்ஸ். ஏன் வந்து பாரோவர்ஸ்னால கடன் திரும்ப கட்ட முடியலன்னா அவங்கக்கிட்ட போதுமான மணி இல்லை. ஸோ அப்போ இசிஎஃப் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பேர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இயும் சியும் இந்த வார்த்தையை வச்சு நம்ம பேர் பண்ணியிருக்கோம். கிளியர்? அந்த வார்த்தை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் வேறு கலரில். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை வச்சு தான் இந்த 2 சென்டென்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்கோம். மீனிங் புரிஞ்சு எஃப்ஐ வந்து சிக்கு அப்புறம் வரும் அப்படின்றத பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிளியர்? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 3 சென்டென்ஸ் இருக்குது. கரெக்டாக? மொத்தம் 6 சென்டென்ஸு. ஒன்று டி, இன்னொன்று பி, இன்னொன்று ஏ. இப்போ இந்த டிபிஏ தான் பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3த்துக்கான மீனிங் புரிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருக்கோம்? கடன் வாங்கினவங்களுக்கு திரும்ப கட்டுறதுக்கான போதுமான காசு இல்லை அப்படின்றத எஃப்ல. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து அடுத்த சென்டென்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ எனக்கு ஏல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆக்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஏ வந்து ஒரு ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பியில் என்ன சொல்கிறாங்க? Therefore, the bank should first examine thoroughly the genuineness of the client. So, இப்போ என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள். Therefore, the bank should first examine thoroughly the genuineness of the client and prevent them from turning into defaulters. ஸோ டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்றது பணம் வாங்கிட்டு திரும்ப கட்டாதவங்கள டிஃபால்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் பேங்க் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து நல்லா அவங்கள செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் காசு கொடுக்கறதா வேணாமா அப்படின்ற இது வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியில். ஓகேங்களா? ஸோ தர்ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு. தர்ஃபோர்னா அதோடைய ரிசல்ட் மாதிரி தான். ஸோ பி வந்து எனக்கு கடைசி சென்டென்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் டியை படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வருமா அப்படின்றது தெரிஞ்சிடும். இட் இஸ். ஸோ இட்டுன்ற இங்கே ஒரு ப்ரொனவுன் இருக்குது. அப்போ இது எந்த நவுனோட போகும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இட் இஸ் இங்கே எதை பற்றி சொல்கிறாங்க? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் ஹேவ் எ டெண்டன்சி டு மிஸ்யூட்டிலைஸ் த ஃபண்ட். இந்த இட்டுன்றது எதை குறிக்குதுன்னா இங்கே இருக்க மணியை தான் குறிக்குது. ஓகேங்களா? இந்த இட்டுன்றது இங்கே இருக்க மணியை தான் குறிக்குது. ஓகேங்களா? மணின்றது ஒரு நவுனு, அதுக்கான ப்ரொனவுன் தான் ஹிட்டு. ஏன்னா அந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாருமே இந்த பணத்தை வாங்கி ஒழுங்காக செலவு பண்ணாமல் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மிஸ்யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த காசை திரும்ப கட்ட முடியல. அப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நவுனு தான் வரும், அதுக்கப்புறமா தான் ப்ரொனவுன் வரும். கரெக்டாக? ஸோ நவுன் வந்து எனக்கு மணி. ஸோ இதுக்கு அடுத்த சென்டென்ஸு டி. அப்போது நான் இதை வச்சு இசிஎஃப்க்கு அப்புறம் டின்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிளியர்? 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 ஸோ இப்போ எதை வச்சு நான் இங்கே ஹிட்டுக்கு வந்து முன்னாடி வர நவுன் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னு புரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. எதை மிஸ்யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மணியை தான் மிஸ்யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இசிஎஃப்டி. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பிஏ. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா தர்ஃபோர் அப்படின்றது எனக்கு ஒரு ரிசல்ட்டு, அதோடைய கான்சிக்வன்ஸ், அதோடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க் வந்து என்ன ஆகிட்டாங்க, லோன் திரும்ப வாங்க முடியாதனால எல்லாரையும் வந்து எக்ஸாமைன் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து காசு தரதா வேணாமா அப்படின்றத இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏலியுமே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனால செக்யூரிட்டிசேஷன் ஆக்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா பேங்க் வந்து அதை அதை இது பண்ணுறதுக்கு, டீல் பண்ணுறதுக்கு
அவங்களுக்கான ஒரு கரெக்டான ரைட்ஸ் வந்து வழங்கப்படுது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போது எனக்கு இந்த இடத்துல டிக்கு அப்புறம் ஏ வருமா பி வருமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக? ஆனால் டிக்கு அப்புறம் பி தான் வரும். ஏன்னா இங்கே வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஃபண்டு. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த டவுட் நிறைய கண்டிப்பாக வரும். அப்போ அப்படி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஏஏ போட்டு மார்க் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பிபின்னு போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு தப்பாச்சுன்னா ஒரு கொஷின் தான் அந்த இடத்துல தப்பாகும். கரெக்டாக? பட் ஆனால் இப்போ ஏன் எந்த சென்டென்ஸ் வரும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இங்கே லாஸ்ட்டாக டீயில் தான் முடிஞ்சிருக்கு சென்டென்ஸு. ஏன்னா மணியை மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்படி மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறதுனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் தரோவாக எக்ஸாமைன் பண்ண போகிறோம் அவங்களோட ஜென்யூனஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் பற்றி. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அது பணம் கொடுக்கறதா வேணாமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்க மிஸ்யூட்டிலைஸ் பண்ணதுனால தான் வந்து இதை பற்றி தர்ஃபோர் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்போது டிக்கு அப்புறம் பி தான் வரும். ஃபைனலாக வந்து பேங்க் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் வந்து அவங்களுக்கான ஒரு அவங்க எப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிக்கு அப்புறம் தான் ஏ. அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் ECFDBA. ஓகே, கிளியர்? தேங்க்யூ.